வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்ல எப்பவுமே உள்ள பொருள் வச்சு ரொம்ப சுலபமா பஞ்சு போல ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இனி இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சிடலாம். 1-2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அடிச்சிட்டு இதில் ஒரு கப் அளவு சீனி சேர்க்கலாம். சீனியை ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் பீட் பண்ணிடலாம். பாருங்கள், சீனிலாம் கரைஞ்சி இந்த ஒரு பதத்துக்கு வரணும். நல்ல ஸ்டிஃப் பீக்காக வரணும் அப்படின்னு தேவையில்லை. நமக்கு விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி பதம் வர்றதுக்கு. இந்த முட்டையை ஓவராக நம்ம அடிச்சிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டோன்னா நமக்கு கேக் பேக் ஆகி வரும்போது சம்டைம்ஸ் அது ரப்பர் போல் ஆகிரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சு அதில் ஒரு கப் அளவு மைதா மாவு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ரெண்டையும் போட்டு நல்லா சலிச்சிடலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஹார்டாக நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. மாவு சேர்த்து அப்புறம் என்றைக்குமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு கேக் பேக் ஆகி வரும்போது நல்ல பஞ்சு போல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இனி இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்து அதுக்கு மாற்றிடலாம். இப்போ ட்ரேயை இந்த மாதிரி லைட்டாக 2 தட்டு தட்டிக்கங்க. அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஃபில் ஆகி ஈவன் ஆகும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு லேயர் உப்பு இல்லைன்னா சுத்தமான மணல் எடுத்துக்கோங்க. உப்பை நல்லா பரத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்டு வச்சு இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு 3-4 நிமிஷம் சூடு பண்ணலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் ஊற்றி வச்சு அந்த டின்னை எடுத்து ஒயர் ஸ்டாண்ட் மேலே வச்சு சிம்மில் வச்சு ஒரு 20-30 நிமிஷம் கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக்கை வெளியே எடுத்தாச்சு. எனக்கு கரெக்டாக பேக் ஆகி முடிகிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம யூஸ் பண்ணுற டின்னோட அளவை பொறுத்து அப்புறமா யூஸ் பண்ணுற மாவோட அளவை பொறுத்து நமக்கு டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் 8 இன்ச்சு பேன் யூஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே பேக் ஆகிட்டு, நீங்கள் இப்போ 6 இன்ச்சு இல்லைன்னா 7 இன்ச்சு பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-35 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு இல்லைன்னா டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம், உள்ளேலாம் குக் ஆகியிருக்கானோ. பாருங்கள், நல்ல க்ளீனாக வந்திருக்கு, உள்ளேலாம் நல்ல குக் ஆகியிருக்கு. இது லைட்டாக ஆறுன அப்புறமா டின்னில் இருந்து வெளியே எடுக்கலாம். லைட்டாக சூடு ஆறுனதும் கத்தி வச்சு சைடில் ஒட்டி இருக்கிறதையெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ ட்ரேயில் இருந்து நமக்கு கேக்கை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டாக பஞ்சு போல் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, வீட்லேயே அவன் இல்லாமல் எப்படி ரொம்ப ஈஸியாக ஸ்பாஞ்ச் கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.